வணக்கம் நண்பா நண்பி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி சினிமா சிமுலேட்டர். நம்ம கைஸ் இது ஒரு சினிமா தேட்டர் கேம் பிளே. எப்போவுமே சிமுலேட்டர்னால் வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு கடையை கொடுத்துருவானுங்க, அதை க்ளீன் பண்ணணும். ஜிம் சிமுலேட்டர் இருக்குல்ல, அதே மாதிரி தான். கடையை கொடுத்துருவாங்க, அதை க்ளீன் பண்ணி நம்ம ஓட்டிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் அது சினிமா இருக்கிறது. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, போட்ரா பிஜிஎம். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இது வேறு லோடிங் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, படம் பார்க்குறாங்களா, அவங்க பார்த்துனே இருப்பாங்க. பாப்கார்ன் கீழே கொடுத்து இது யார் மெலிஃப்னு யாரோ சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பேசுதுப்பா. ஹாய், இன்னைக்கு நீ சீக்கிரமாக இஷ்ட போல இல்லை, எப்போவுமே சோம்பேறி மாதிரி தான் இருப்பேன். அதான் கேட்டேன். சீக்கிரமா நம்ம சினிமா தேட்டர் ஓப்பன் பண்ணியே ஆகணும். நம்மளோட ஃபேமிலி சினிமா தேட்டரை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியே ஆகணும். இல்லைனா கஸ்டமர்ஸ்லாம் வந்து கோபம் பண்ணுவாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா. இந்த பொண்ணு என்ன இப்படி நம்மளை கலாய்க்குது. சரி, அந்த பொண்ணு பின்னாடி இரு. இங்கே என்ன பாக்ஸு, எதுக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம், இப்போ தேவைப்பட்டால் இருக்கும். ஓகே, நம்ம போவோம். வண்டியில் சரி, இந்த சென்சிட்டிவிட்டி வேறு வந்து ஓவராக இருக்குது கைஸ், என்ன பார்க்கவே முடியல. எங்கடா போச்சு இந்த பொண்ணு? இந்த மாதிரினா நடக்கும்னு தெரிஞ்சு தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது கைஸ். என்ன தெரியுமா, அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் போனோம். இது யார் தெரியுமா சொன்னால், எங்கள் அண்ணன் தான் சொன்னான். அந்த பைத்தியக்காரன் தான் வந்து தெரில எப்படி தான் இவன் சொன்னான்னு தெரில. ஓகே, இங்கே என்னமோ நிற்கிது. என்னது எது லெவல் 12க்கு போகணுமா? லெவல் டைப்பில் இருக்க மாட்டுது. ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சினிமா தேட்ரு. இது சினிமா தேட்ரு மாதிரியே தெரிலையே. சினிமா தேட்ரு தானோ? எங்கே அந்த படம்? அதோ இருக்குது. ஒரே ஜம்ப் போட்டுற வேண்டியது தான். என்ட்ரன்ஸே இல்லைடா, ஒரே ஜம்பே. அப்பாடா, ஜம்பு போட்டாச்சு. நம்ம எலிஃபண்ட்டு பேசுவோம், என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம். நீ வந்துட்டியா? இப்போ நம்ம பின்னாடி சில கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட படம் பார்க்கறதுக்காக நம்ம மிஷின் கவுண்டர்கிட்ட வருவாங்க. இதை வந்துட்டாங்க பாரு. ஓகே, நீ வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணு. சரி, விளையாடுன்ற டிக்கெட் எடுத்து கொடு பார்க்கலாம். விட்டால் நம்ம கேமிங் சேனல் வச்சுருக்கிறதே தெரிஞ்ச போலே. டெர்மினேட்டர்னு ஒரு படம் மாட்டுக்கு, அதுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க போகணுமா. இந்த பொண்ணு 9 வயசு, ரிஜெக்ட் பண்ணு. என்ன பண்ணுவோம்ல, ரிஜெக்ட்டு. அடுத்து 35 வயசு அக்செப்ட்டு, நீங்கள் போகலாம். பிரிண்டிங் டிக்கெட் கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போது ஓகே இந்த மெலிஃபன் மட்டும். நீ டிக்கெட் கொடுத்துட்டியா? இப்போ வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே சினிமா தேட்டருக்கு போவாங்க. ஆமாம், நம்மளோட ஸ்டுடியோவில் இருக்க அந்த ப்ரொஜெக்டர் ப்ரோக் ஆகிடுச்சு. நீ தான் வந்து ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி. சினிமா தேட்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதான் ரிப்பேர் ஆகிட்டு இருக்காட்டுக்கு. சரி, இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் இங்கே ஃப்ரெஞ்சு மாதிரி இருக்குது, அதுக்கு ஃப்ரெஞ்சு வச்சு பண்ணுவோம். என்னடா இது ஏன் வரமாட்டேங்குது? ஏன் காட்ட மாட்டேங்குது பண்ணுற மாதிரியே? நானும் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? சரி, இந்த இடத்துல வச்சு பண்ணுமா இது? யூ நீட் டு ஃபினிஷ் த டுட்டோரியல். இதுக்கிட்ட பேசிட்டு தான் அதை பண்ணுமா? நான் தான் எவ்வளோ பெரிய ஆளு, என்கிட்ட பேசாமல் இது பண்ணிடுறியா? இந்த ப்ராஜெக்ட் ப்ரோக் ஆயிடுச்சு, இதை நீ இப்போ ரிப்பேர் பண்ணு. இதை தானடி நானும் பண்ண வந்தேன். சரி விடு, நான் சொல்கிறது மட்டும் செய்ய. ஃப்ரெண்ட்ஸுக்கு போ, அதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு இதை ரிப்பேர் பண்ணு. கைஸ், நான் கைஸ் இது இந்த மாதிரி சிடோரிலாம் வருது, கக்காஷி கைலன்ற மாதிரி. கக்காஷியும் நிறுத்துடா கைஸ், இது தண்டர் ஸ்டோம் மாதிரி வருது. இவன் பாட்டு பேசினே போகிறான். எங்கள் அண்ணா தான் பைக்கிக்ஸ் கைஸ், நம்பர் வந்துங்க. இந்த பேங்க கக்காஷி கைலன்ற மாதிரி சிடோரி வருது. அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ இந்த ப்ராஜெக்டர் ஒரு கக்காஷியோட காப்பி வெர்ஷன், புரியுதா? அப்படின்னா அதை சொல்லவே தெரியல. இவெல்லாம் வந்து பண்ணுறாங்க பாரு. இந்த பொண்ணு என்னமோ சொல்லுது, என்னன்னு புரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த இப்போ ஸ்டுடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரொஜெக்டரில் படத்தை போட்டுடலாம். ஸோ நம்மளும் சேர்ந்து அவங்க கூட படம் பார்ப்போம். ஓகே, படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐயோ, படம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு? என்னடா சீட்டெல்லாம் ஓட்டியே இருக்குது. ஸோ படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆட்டுக்கு. எங்கே அந்த பொண்ணை காணோம்? மிஷின் கன் மாதிரிலாம் வருது. எண்டா எப்படா 2 சீனை மட்டும் வச்சுட்டு டி எண்டுன்னு போட்டீங்க? இந்த சினிமா தியேட்டரே அப்படிதான். 2 சீன் தான் ஒரு படம். அப்போ 3 சீனு ஒரு ஷார்ட் ஃபிலிம். தெரியாதனமா ஒரு பைத்தியக்கார சினிமா தேட்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டோமோ?
பின்ன நீலாம் ஒரு பைத்தியக்காரன், உனக்கு ஏற்றது தானே. இதான் ஏதோ க்ளீனிங் பண்ண சொல்லு, என்னன்னு பாரு. உனக்கு ஏற்ற வேலை கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாரு. அடா பாவி, என்னை போய் க்ளீனிங் வேலை செய்ய சொல்லிட்டான் பார்த்தீங்களா. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேங்குது. வீட்டில் பண்ணுவான். வீட்டில் தான் செய்ய மாட்டேற, ஒழுங்கா கேம் டேஜ் செய்கிறா பைத்திக்ஸ். நம்மளை அசிங்கப்படுத்துறதுமே நம்ம அண்ணன் பிறந்திருக்கோம் போல. நீ ஏன் யூடியூப் சேனல் வந்து அசிங்கப்பத்தில் அதான் இதை பாருங்க. எங்கேயாச்சும் ஒழுங்கா க்ளீன் பண்ணுறதுல அக்காஞ்சி பாருங்களேன், எவ்வளோ பெரிய பைத்திக்ஸ். இல்லை, நான் என் காலையில் எக்ஸசைஸ் பண்ணல, அதை நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரியல் லைஃப்பில் பண்ணேன், அதுன்னு கேமில் போயிட்டு ஏமா இருந்தாலும் எக்ஸசைஸ் தான், சாப்பாடு தான், டிவி தான். ஆமாம், இந்த இடத்துக்கு எதுக்கு போகிறேன்? அதானே நான் இங்கே வந்தேன், போயிட்டு உன் கூட பேசிக்கிட்டு நான் இங்கே வந்துட்டேன்டா. இந்த மெலிஃப் வேற. ஆமா, அது யார் பைத்தியக்கார மாதிரி ஆனோன்னு கத்திக்கினே இருக்கிறான்? உங்க அண்ணனா? உங்க அண்ணனை முதல்ல வாயை போட சொல்லு. அவங்க உன்னோட ஆஃபீஸில் நான் காட்டுறேன், பின்னாடியே வா. அப்பாடா, இப்போயாவது அந்த பொண்ணாச்சு நம்மளோட அண்ணனை திட்டுச்சே, இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இரு உன்னை என் சேனல் வச்சுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு கலாய்ச்சி விட்றேன். நீ ஊருக்கு போ, அப்போ ஒரு சேனலில் ஒரு தனியாக உனக்காக வீடியோ கிரியேட் பண்ணி சன்செட் கேமிங் தமிழ் வாஸ் கலாய்ச்சிங்கிற ஒரு வீடியோ போட்டுவிட்றேன் உனக்காக. இரு. இப்போ உங்க அண்ணன் மட்டும் வாயை மூடல. சரி, இதுதான் உன் ஆஃபீஸ் ரூமு. கம்ப்யூட்டரில் நீ வந்து சிசிடிவி கேமரா, அப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது பாப்கார்ன் மிஷின்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சரியா? சோடா மிஷின் வாங்குற அளவுக்கு உனக்கு காசு இல்லை. ஸோ நீ பாப்கார்ன் மிஷின் தான் வாங்க முடியும், ஏன்னா நீ ஒரு கன்செப்ஷனரி. இந்த பொண்ணு என்னமோ இந்த கேம் ஸ்டார்டிங் அப்போவே நம்மளை கலாய்ச்சி விட்டுருச்சு. இந்த கேம் ஃபுல்லாகவே இப்படி தான் நம்மளை கலாய்ச்சி விடுமோ? கலாய்ச்சி விடும். சேர்ந்து நானும் கலாய்ப்பேன்டா. இங்கே நீ இருக்கிற வரைக்கும் ஊரில் நீ எல்லா வீடியோஸ்லையும் அவனுக்கு கலாய்ச்சி விட்டுனே இருப்பேன். கவலைப்படாத, ஒரு கொஞ்ச நாள் தான் அதுக்காட்டியும் பெரிய சம்பவம் இருக்கு உனக்காக. ஆமாம், அவன் தூங்கிடுவான், அதுதான் அவனுக்கு பெரிய சம்பவம். அதெல்லாம் விட்டுருங்க. சரி, என்னமோ காட்டுது. ஓ, இன்னைக்கு வந்து இந்த 4 படம் ஓடும் அப்படின்னு சரி, நாளைக்கு இந்த 4 படம் ஓடும் அப்படின்றாங்க. இந்த ஐஸ்கிரீம்ன்ற படம் நல்லாயிருக்கு, வைரலாக ஓடிக்கிட்டு இருக்க மூவி இந்த 4 படம் தான். ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஏதோ பஸ்ஸு படம், அதுக்கப்புறம் டெர்மினேட்டடு, அதுக்கப்புறம் ஏதோ அண்ணன் தங்கச்சி படம் பாட்டுக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸ்டுடியோ 2ல் ஐஸ்கிரீம் ஓடுது. சரிங்களா? இது என்னது? சரி, செலக்ட் கொடுத்துப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த மெலிஃபெட்டை ஓ, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம வீட்டுக்கு போய் தூங்குற நேரம். எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது. எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறோம், இந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? ஓசியில் இருந்தாலே தூக்கம் தான் வரும், நம்மளை போய் சோம்பேறி இருந்து பார்த்தீங்களா? சரி, நம்ம படுத்து தூங்குவோம். இல்லை இல்லை தூங்கு. இது ஏஞ்சிக்கிறதா இருந்தால் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு 8, 9 அந்த மாதிரி ஏஞ்சிக்கணும்ல. இவன் மதியானம் 2 மணிக்கு ஏஞ்சிக்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் 2 மணிக்கு ஏஞ்சிலடா, காலையில் 9 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன். தெரியுமா தெரியாதா? தேட்டர் ஏன் காலங்காத்தாலும் ஓப்பன் பண்ணுவான். ஏதாவது பெரிய ஹிட்டு படம், தலைப்பதம் தான் வந்தால் தான் வந்து ஓப்பன் பண்ணுவானுங்க. நீ என்னடான்னு இப்போவே ஓப்பன் பண்ண சொன்னால் எப்போ தேட்டர் ஓப்பன் ஆகும்? இந்த மெலிஃப் வேறு கத்தினே இருக்குது. டேய் சோம்பேறி, நீ உன் வியூவர்ஸ் கூட பேசுனதுலாம் போதும். ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு வாடா. பைத்திக்ஸ், ஒழுங்கா வந்து தியேட்டருக்கு வந்து வேலையை செய். நான் உனக்கு வந்து கைடா? ஆமாம், நீ என்னென்ன பண்ணணுன்றத நான் தான் சொல்லுவேன். நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்றத எல்லாமே நான் தான் சொல்லுவேன். பொண்ணு என்னப்பா ரொம்ப ஓரதான் போகுது. வர என் தம்பியா கலைக்கிறேரு. ஒன்றே ஒரு நாள் என்னோட வீட்டில் கலாய்ச்சி விட்றேன். டேய், உனக்கு அநியாயமா இல்லையாடா? இவ்வளோ நேரமாக என்னை கலாய்ச்சிட்டு திடீர்னு வந்து தம்பியில் பாசமாக இருக்க பற்றியா? பைத்தியக்காரன் இல்லைடா நீ, மிக மிக பைத்தியக்காரன்டா. சரி, அவனை விட்டு தள்ளுங்க. நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துட்டு எப்பவும் போல் தேட்டருக்கே போவோம். போ தேட்டருக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி எங்கேயாச்சும் ஒன்று கூப்பிட்றியா தேட்டருக்கு? உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறோம் தனி வீடியோவில். சரி, நீ வச்சுக்கோ. இங்கே இருக்கிட்ட குட்டி பையன் கெவின். தம்பி, நீ கொஞ்சம் அப்படியே ஒத்து. காசு நான் தான் தருவான், அவன் தர மாட்டானா? நான் ஏன்டா உன்கிட்ட வரணும்? பைத்திக்ஸ். சரி, என்ன சொல்கிறான்? காசு இப்போயாவது தருவியா? மாட்டேன். நீ டாடான்னு கூப்பிடு, இல்லைன்னா டாடா படம் பாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இதுவா நம்ம தேட்டர் மாதிரி இல்லையே. சரி, சின்ன பையன்லாம் அவமான பட்ட அமிச்சாலே செஞ்சு நிற்பான். அவன்டா நீ ரொம்ப பாவம்.
ஏய் இவ்வளோ பெரிய கஸ்டமரு அவன் கிடக்குறான் பைத்தீக்ஸ். நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம். ஐஸ்கிரீம் படம். 14 வயசா? ரிஜெக்ட் கொடுக்கலாமா வேணாமா? சரி அக்செப்ட் கொடு. உன்னை எவன்டா கேட்டா? வாய முடுறா. கைஸ் இவன் ரொம்ப தொலை பண்ணிட்டாங்க கைஸ். 11 வயசு ரிஜெக்ட்டு. போட 10 வயசு ரிஜெக்ட்டு. 11க்கு இடம் இல்லைன்ற 10 13. சரி அக்செப்ட் ஆகி தொலை. போ போ போ. அங்கிள் பல்க் பில் 18 வயசா? போங்க. அவ்வளோதான் நம்ம டிக்கெட் கவுண்டர். என்னட்டு தள்ள முடியல. ஐயோ என்னாச்சு? மாட்டிக்கிட்டேன். சரி இது என்ன பட்டன்? அந்த ரெட் கலர் பட்டன் அமுத்துறா மெண்டல் தலையா? அப்படியா? ஓ ஆமாம். சாரிப்போ, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே. டேய் அண்ணா ஒருத்தருங்கண்ணா. டேய் எங்கடா போனீங்கண்ணா? இது ஆஃபீஸ் ரூமில் இதுக்கு கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையே. சரி அடுத்த ஷோவில் போய் பார்ப்போம். இங்கேயும் யாருமே இல்லையே. டேய் என்னடா ஒருத்தன் கூட இல்லை? எங்கடா போனீங்கண்ணா? டேய் இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காரு. இது டெர்மினேட்டடா. 58 வயசு. சார் இதில் நிறைய ஆக்ஷன் இருக்கும், ஓகேவா? ரொம்ப நீ டிக்கெட்டை மட்டும் கொடுப்போம். சரி போங்க. அங்கிள் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சரி போமா. இன்னொரு பொண்ணு வருது, அதுக்கு கொடுத்தாச்சு. ரிஜெக்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா ஹவுஸ் ஃபுல் ஆகிடுச்சுப்பா. 55 வயசு. ஸ்டுடியோ ஃபுல் ஆகிடுச்சுப்பா. நீங்கள் கிளம்பலாம். டெர்மினேட்டர் அக்செப்ட் கொடுங்க. அதுவும் ஸ்டுடியோ ஃபுல்லா? போங்கடா நீங்களும் போங்கடா. எல்லாம் போகிறானுங்க. ஹவுஸ் ஃபுல் ஆகிடுச்சோ? 11. ஏய் கிளம்பு போ. நீயும் கிளம்பு. எல்லாம் கிளம்புங்க. நைஸாக அப்படியே தேட்டருக்குள்ளே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து டிக்கெட் கேட்குது. பார்த்தீங்களா எவ்வளோ உஷார் பாருங்க. ஓகே ஐஸ்கிரீமு டெர்மினேட்டடு கரெக்டாக தான் இருக்குது. சொன்னதே நான் தான்டா. யாருடா நீ? அட பைத்தியக்கார மென்டல். கைஸ் அவன் பைத்தியம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இடையில சம்மந்தமே இல்லை வந்து நிற்கிறான். இங்கேயே நிற்கிறாங்க. இங்கே அதான் யாருமே. பாப்கார்ன் மிஷின் நம்ம ரெடி பண்ணல, மறந்தே போயிட்டேன். ஓகே நம்ம ஒரு பாப்கார்ன் ரெடி பண்ணுவோம். ஏடாச்சு ரெட் கலரில் இருக்குது. அப்பா ரெட் கலர்னால் சால்ட்டின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்க? சால்ட்டி தானா? சால்ட்டின்னு தான் நினைக்கிறேன். சரி கொடுப்போம். எதுக்கோ இந்த பாப்கார்ன் எடுப்போம். அப்படியே இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு தம்பி எடுத்துக்கோங்க. எடுக்க மாட்டான். டேய் ஏறா. டேய் நான் அஷ்டண்டா. அங்கிள் போகாதீங்க அங்கிள், நில்லுங்க. டேய் நீ எங்கடா போகிற? போச்சுடா பாப்கார்ன் வேஸ்ட்டாக போச்சு. சரி பார்த்து நீயே சாப்பிட பாப்கார்னு. சரி அதுவும் கரெக்டு தான். நம்ம பாப்கார்ன் தூக்கி போட்டுடலாம். நம்ம தானே க்ளீன் பண்ண போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு தனி வீட்டில் ஒரு பையன் நிற்கிறான். என்ன இங்கே ஒருத்தர் ஒரு உருவம் தெரியுது. ஒரே பயங்கரமாக இருக்கே. ஒருவேளை எனக்கு பயமாக இருக்குது கைஸ். இது ஒரு பேய் படம், நீங்களும் போய் பாருங்கள் ஓகேவா? நான் உங்களுக்காக ஒரு ப்ரொமோஷன் தரேன். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட். பட்டி தொட்டியெல்லாம் கிளப்பி விட்ட படம். ஆனால் அந்த பட்டி தொட்டியை கிளப்பி விட்ட படத்துக்கு 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா? நீங்கள் வந்து படத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா இவன் தேட்டரில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எடித்தோல இருக்கான். அதனால தான் வந்துட்டு கம்மியாக வராங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க கைஸ். நம்ம சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்கிறது தான் இவன் வேலையாட்டுக்கு. கைஸ் அவன் ஒரு வழியாக கடைக்கு போயிட்டான். ஸோ அவனோட பிரச்சனை கொஞ்ச நேரத்துக்கு கிடையாது. நம்ம அதுக்குள்ளே படத்தை மொத்தம் முடிச்சிடலாம். என்ன இந்த ஒரே பையன்தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்னே இருக்கிறான். அங்கே ஓரத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிது. என்ன ரொம்ப நேரமாக இதே சீன் ஓடுது? டேய் எவனா பண்ணுங்கடா. ஒரே சீனை பற்றுனுங்கிறானுங்க. அதுவும் அவனுங்களும் உட்காந்து பார்க்குறானு பார்த்தீங்களா? பைத்திக்ஸ். சரி நம்ம வந்து வெளியில் போவோம். இங்கே ஒரு ஸ்டார் மாதிரி கட்டுது. ஒரு வேளை மெலிஃபோட இடமோ எதுக்கும் போய் பார்ப்போம். இது இங்கே தான் டோர் இருக்குது. சரி இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஏய் இந்த பையனா மறுபடியும் நெவர் எவர் இந்த இடத்துலையே நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இதில் என்ன கை தான். டேய் மறுபடியும் இந்த பையனா? இந்த புள்ள கத்திரிக்காய் வர நம்ம கண்ணு முன்னாடி வந்துக்கினே இருக்கிறான். இங்கேருந்து நம்ம இப்போ ஓடி கிளம்பிடலாம். ஓகே நம்ம வந்து இங்கே பாத்ரூம் க்ளீனிங் பண்ணணுன்றாங்க அந்த மெலிஃபு. எதுக்கும் நம்ம இந்த பாத்ரூமில் க்ளீன் பண்ணிப்போம். இல்லைனா அதுக்கும் பேட் ரேட்டிங்ஸ் தருவாங்களாம். ஸோபா சரி நம்ம க்ளீன் பண்ணுவோம். எப்படி இந்த பாத்ரூம் நல்லா இல்லைன்னா பேட் ரேட்டிங்ஸ் தான் தருவாங்க. அதுக்கு நம்ம சொபாலாம் சொல்லக்கூடாது. சொபான்னு சொன்னால் வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட வேண்டியது தான். நம்ம பண்ண மாட்டோம். அவனுங்களே டிசியை கொடுத்துருவானுங்க. ஸ்கூல் மாதிரி டிசி. இங்கேயும் நாட் அவைலபிள், இங்கேயும் நாட் அவைலபிள். எல்லா இடத்துலையும் நாட் அவைலபிள் போட்டுருவாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுமா. சரி இதை க்ளீன் பண்ணுவோம். நான் க்ளீன் பண்ண முடியல. இப்படி தேய்ப்போம். பிசுக்கு என்னடா தேய்க்க முடியல. என்னாச்சு? இரு கையில் வச்சு. ஆடா பாவீங்களா.
நான் கூட எல்லாம் அந்த ஜிம் சிமுலேட்டர் கூட கையில் எடுத்து போடுற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே அலேக்காக அப்படியே வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. இது என்ன டெர்மினேட்டடா? 66 வயசு தம்ப படம் நல்லா இருக்கும்ல கிளவி. அதுவே தெரியாமல் நீ வந்துட்டியா? சரி விடு. என்னாச்சு? மெச்சூர் கண்டென்ட் டுட்டோர் இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கட்டுது? சரி ஏதோ ஒன்று பாப்கார்ன் மிஷின் எடுக்கணும், அதுக்கப்புறம் கொடுக்கணும், பாப்கார்ன் மிஷின் எடுக்கணும், அதே தான் கட்டுது. என்னாச்சு? என்ன லைட்லாம் எரியுது? என்னடா ஆச்சு இதுக்கு? என்னமோ இந்த மிஷினுக்கு ஆயிடுச்சு கைஸ். ரிப்பேர் ஆயிடுச்சு கைஸ். சரி எதுக்கும் ரிப்பேர் பண்ணுவான். பிஸ்கு காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து ஐயோ எங்கள் அண்ணன் வந்துட்டான் கைஸ். என்ன கைஸ் இது? நான் வார்த்தை ஏதோ சிடோரி மாதிரி தெரிஞ்சு இந்த இடத்துல. இவன் ஒருத்தன் ஆனவனா நருட்டோலியே பைத்தியம் ஆயிட்டான் போல, பைத்திக்ஸ். சரி இங்கே ஒருத்தன் 14 வயசு ஹவுஸ்ஃபுல்லு. அதுக்கப்புறம் இது ஹவுஸ்ஃபுல் ஆகல. டெர்மினேட்டடுக்கு அக்செப்ட் கொடுக்கலாமா வேணாமா? சரி எதுக்கோ கொடுக்கலாம் பார்த்தா ஸ்டுடியோ ஃபுல் ஆகிடுச்சு. அது சினிமா தேட்டருன்னு சொல்லாமல் ஃபுல் அதை வந்து ஸ்டுடியோன்றாங்க பார்த்தீங்களா. 18 வயசு ஐஸ்கிரீம் தம்பி. இது டிக்கெட் இருக்கா? இருக்குது. ஒய் 9 வயசு அப்படியே ரிஜெக்ட் பண்ணி ஓடு. நீயும் தான் எடி ஓடுன்றல. 14 வயசு. 2 பேரும் ட்வின்ஸ் ஆட்டுக்கு, 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. சரி ஏஜ் 9. அதுவும் இல்லாமல் இவன் யார்? 9 வயசு. டாய் எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பேன். ரிஜெக்ட் கொடுப்போம். இல்லை அப்போ கொடுக்க முடியல. ஸ்டுடியோ அக்செப்ட் கொடுக்கலாமா? யார் வேணால் போட மாட்டேங்குது. சரி இங்கே ஒரு வயசான அங்கிள் வராரு. அப்போ அது கூட தெரியாமல் தான் நீ இவ்வளோ நேரம் கேம் ப்ளே பண்ணியிருந்த. சோபா இவன் வேறு கடைக்கு போயிட்டு வந்தோன்னு நம்மளை தொல்லை பண்ணினே இருக்கலாம். டேய் நீ கம்முன்னு இருப்பிய மாட்டேடா. நம்ம டைலாகே காப்பி எடுக்கிறான் பாருங்க. ஓகே இங்கே ஒரு பாட்டி இது டேய் என்னடா 3 பேர் போகிறீங்க? டேய் அங்கிள் மாமா. ஐயோ போயிட்டானே. சரி விடு போவோம். நம்ம போயிட்டு அங்கிள் தயவு செஞ்சு வந்துடுங்க. அண்ட் அன்னோயிங் கஸ்டமர் இன் த சினிமா. சினிமா தேட்டரில் எவனும் வித்தியாசமாக இருக்கானமே, ரொம்ப தொல்லை பண்ணுற ஆளாக இருக்கானமே நம்ம சினிமா தேட்டரில். எங்கே இருப்பாங்க? இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன ஆச்சு? இங்கே பார்த்தியா இந்த பொண்ணு படம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்லாம் காட்டுது. அப்புறம் எனக்கு காசு தராங்க. நீ கெஞ்சி கேட்டாலும் உனக்கு தரமாட்டேன். ஒழுங்காக படத்தை பாரு. நீ என்ன கெஞ்சினாலும் உனக்கு கிடையாது. பார்த்தீங்களா? அதை வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்ட போகுது. ஒழுங்காக இதே படத்தை மறுபடியும் வைப்பார். இதே போஸ்டரை திருப்பி பார்க்குறேன். சரியா? இந்த கேமராவை நான் வச்சுக்க போகிறேன். முடிஞ்சா எடுத்துக்கோ. அந்த பாவி ஒரு பொண்ணுக்கிட்டே கேமரா திருட்டியாடா. யாரா நீ? ஏண்டா அது ஃபோட்டோ எடுத்து ஊர் முழுக்க காட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி நம்மளோட படம் ஓடுதா? பார்த்தீங்களா? குழந்தைகிட்டேருந்து இது ஐஸ்கிரீம் திட்டிட்டு போகிறான் கஞ்ச பிஸ்னாரி. உன்ன மாதிரி பிச்சைக்காரனாட்ட இந்த திட்டாம என்ன பண்ணுவானா? படம் ஆகிட்டே சபா என்னால் தாங்க முடியல. சரி நான் போயிட்டு மைன்கிராஃப்ட் பார்ட் 2 ரெக்கார்ட் சேனலுக்கு கிளம்பி காத்துட்டான். இவன் மைன்கிராஃப்ட்லேயும் நருட்டோலையும் பைத்தியமாக இருக்கான். சரி விடுங்க, படம் முடிஞ்சுது. ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்கான். அதான் முடிஞ்சிச்சுல. எல்லாம் கிளம்பு காத்து வரட்டான். ஏன்னா உட்காந்துருக்க பாட்டெலாம் போட மாட்டானுங்க. ஐயோ இந்த எண்டு போகணுமா? ஏன்ச்சு கிளம்பு. பட்டு தொட்டியெல்லாம் கிளம்பி போட்ட படம். செகண்ட் ஷோ பார்க்குறியா? யாரா அவன்? இந்த டெர்மினேட்டட் படத்துக்கு மட்டும்தான் இந்த ஸ்டுடியோ இந்த தேட்டர் இருக்குல்ல, சினிமா தேட்டர் செகண்ட் நம்பர் டோரு. செகண்ட் நம்பர் இல்லை, ஏதோ ஒரு நம்பர் டோரு. அந்த இடத்துல மட்டும்தான் அப்படி குப்பையை போட்டு வச்சுருக்கானுங்க. பார்த்தியா? நம்ம கையில் இது இந்த கேமரா வருது. இது நம்ம எடுத்து அப்படியே நம்மளோட சேவ் பாக்கெட்டில் வச்சிடலாம். ஓகே இதையும் எடுக்கணும். என்னோட எடுக்கல. ஐயோ தூக்கி போட்டேன் அதையும். சரி அதை எடுப்போம் ஃபஸ்ட்டு. எடுத்து நம்மளோட பேக்கெட்டில் வச்சுட்டு அடுத்து இதை எடுத்து நம்ம பேக்கெட்டில் வச்சுட்டு அடுத்து எவனா இருந்தானா பேக்கெட் எடுத்து போட்டுப்பான். பேக்கெட்டை சொல்லி விட்டுப்பான். என்னடா அவன் பிரச்சனை? நீ ஏதோ ஒரு கேமில் வந்து வின்னா வர போடா அங்கிட்டு. இவன் வேறு சொல்ல பண்ணிக்கினே இருக்கான். நீ கேமில் வின்னானா எனக்கு என்னடா பைத்திக்ஸ். இங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி டெர்மினேட்டட் படத்துக்கு 18 வயசு. ஓகே உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு கிளம்புங்க. ஐஸ்கிரீம் டிக்கெட் கொடுத்தாச்சு கிளம்புங்க. 10 வயசு பொண்ணே உனக்கு கொடுக்கலாமா வேணாமா? சின்ன பசங்க வரலாம்ல, மறந்து போயிட்டேன். ஓகே 14 வயசில் ஸ்டுடியோ ஃபுல் ஆயிடுச்சுமா, நீங்கள் கிளம்பு. 49 ஸ்டுடியோ ஃபுல் ஆயிடுச்சு கிளம்பு. பிரிண்டிங் டிக்கெட்டு கிளம்பு. மெச்சூர் கண்டென்ட் எக்ஸ்போஷர் டு சில்ட்ரன் என்னன்னே புரியல. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்றாங்களா பார்க்கலான்றாங்களா? அந்த ஐஸ்கிரீம்ன்ற படத்துக்கு மட்டும் போகலான்னு நினைக்கிறேன். சரி ஒரு பாப்கார்ன் எடுத்து கொடுப்போம்.
அம்மா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுமா, பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கோச்சிட்டு எதாவது கிளம்பி விடாத. இப்போ தான் கைஸ் புரியுது, நம்ம கையில் எடுத்து இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வச்சா எடுக்குமா? எடுப்பியா மாட்டியா? எனக்கு என்னென்ன உங்கள் பிரச்சனை? நான் கூட அது காட்டுதில்ல இந்த ப்ளூ கலரில் வேணும்ன்ட்டு, நான் அதான் அதுக்கு தேவைன்னு நினச்சி கொடுத்தா அப்பயும் வாங்க முடியுது. எதுக்கும் இதையும் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த பாப்கார்ன் எடுப்போம். ஏய் உனக்கு வேணுமா வேணாமா? ஒழுங்கு மரியாதை வாங்கிடு. நானே கஷ்டப்பட்டு இங்கே பாப்கார்னு கொடுத்து உனக்கு சினிமா தேட்டரில் படம்லாம் போட்டால் நீ உனக்கு கையில் பிடிச்சி வாங்க மாட்டியா? வாங்குவியா மாட்டியா? டேய் நீ 2 காலை கவுத்து போட்டா என்னடா, எனக்கு நிமித்தி வச்சா என்னடா பைத்திக்ஸ்? இவளே இங்கே வாங்கவே இல்லையே முன்னே. நீ தான்டா எனக்கு கூப்பிட்ட பைத்திக்ஸ். இந்தாங்க சார், போங்க சார். நான் நல்ல வேலை அது வாங்கிடுச்சு. நம்ம கற்றுக்கெல்லாம் பயந்து வாங்கிடுச்சு. நம்மளா எவ்வளோ பெரிய ஆளு. ஷோபா தொல்லை தாங்க முடியலடே. பக்கத்துலேருந்து காதுகிட்டேருந்து கத்தாதடா, தொல்லை தாங்க முடியலடி. எங்கேயாச்சும் ஓரமாக போய்ட்டு வாய்ஸ் கொடுறா. அப்படிதான் நான் கத்துவேன். என்னடா பண்ணுவேன்? சரி விடுங்க. இங்கே 14 வயசு படங்கள் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டுடியோ ஃபுல் ஆயிடுச்சுமா, நீ கிளம்பலாம். ஓகே, இந்த 11 வயசு பையன் கிளம்பு. நீ ஐஸ்கிரீமு அதுவும் ஸ்டுடியோ ஆயிடுச்சு கிளம்பு. என்னடா எல்லாத்துலேயும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஹவுஸ்ஃபுல்னா எப்படி? இவங்க படமே பார்க்க விட மாட்டாங்க. ஒரு தேட்டருக்கு 3 பேர் தானோ, ஏதோ ஒன்று போடுங்க. உன்ன மாதிரி ஒரு பெரிய தோத்தா உங்கள் இது வச்சுருந்தாங்க தான் உனக்காக சார் போனால் போதுன்னு வராங்க. அது கூட வேணான்னா சொல்லு, நான் வர வேணான்னு சொல்லிடுறேன். ஐயய்யய்யய்ய டே அங்கே படுறா, உன்னை உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. ப்ரோ எங்கள் அப்பா வெளியே போய்க்காரு ப்ரோ, சாரி ப்ரோ. அதுவும் கரெக்டு தான். சரி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க பாரு, போ போ போ. எங்கள் அம்மாவும் அப்பா வெளியே போயிருக்காங்கன்னா பைத்திக்ஸ். சரி அவன் கலக்கிறான் பைத்திக்ஸ். நம்ம இந்த சினிமா தேட்டர் ஆன் பண்ணி விட்றோம். ஏன்னா அவனாக மாட்டேங்குது. அதெல்லாம் பகினி போவாடா கட்டாமறா பைத்திக்ஸ். வேணா நீ போய் தனியாக போடுறா. அர்ஜுனர் வெல்லு அரிசின்னு சொல்லி பாடினு. இந்த லம்போகினி காருக்கு நீ எவ்வளோ ஸ்பீடாக போகிற நீ வர? ஆமாம் அது லம்போகினி காரே கிடையாதே. இப்போ எடுக்க போகிற நம்ம. டே அது புள்ள பிடிக்கிற வேண்டா. பரவாயில்ல. தம்பி கோடாடே கோடாடே டே டே கோடாடே. இவன் பைத்தியம் ஆயிட்டான் கைஸ். சரி விடுங்க, நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம். அப்போ தான் பணம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி இந்த இடத்த க்ளீன் பச்சக்கா இங்கே க்ளீன் பண்ணியாச்சு. லம்போகினி கார் இப்போ எதுக்கு என்ன சொல்லுவேன்? லம்போகினி கார் டே அது ஃபெராரிடா, உனக்கு தெரியும். டே அவனையாட ஏற்றி விட்ட பைத்திக்ஸ். சரி ஏதோ ஒன்று, நம்ம வந்த வழியை பார்ப்போம். நம்ம சினிமா தேட்டரை மட்டும் க்ளீன் பண்ணுவோம். பிஸ்கு. ஓ படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே நம்மளும் ஓரமாக நின்று பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது என்ன படம்? இந்த படத்தை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். இது கை தான் தேவை. கை வச்சுட்டு இந்த டாய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி கையில் மாட்டிக்குவேன். என் அண்ணன் கஸ்டமர் இந்த ஸ்டுடியோ. என்னது எந்த அண்ணன்? இங்கே யாராக இருக்கானுங்களா? பிளா 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 பேசினா இருக்கிற ஃபோனில். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை ஓட்டி எல்லாம் அந்த சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். நீ பேசினா இருக்கிற பட சார் போல் கொடுக்க சார் எங்கே சார் எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லை நாங்கள் பின்னாடி வருவோம் சார். பின்னாடி வந்த உன்னை அடித்து உட்கார வைப்பேன். ஒழுங்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு கிளம்பு. இந்த சிசிடிவி கேமரா ஸ்டுடியோ 1ல் தேர்ஸ் அ ப்ராப்ளமா? எவடோ ஒருத்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். கிளம்புடா அவனை, கிளம்புடா. அவன் இன்னைக்கு சத்தான்டா. இன்னைக்கு இது ஸ்டுடியோ 2 தானே? 2வா 1ஆ? சரி எதுக்கோ 2லேயே போவான். 2ல் இந்த படம் தான் ஓடிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஸ்டுடியோ 4 ஓப்பன் ஆகலை. டேய் எங்கடா பிரச்சனை இருக்குது? எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தேன் கைஸ். எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. ஸ்டுடியோ 2ல் இருக்குமோ? இங்கே தான் நம்ம பார்த்துட்டோமே. எந்த பிரச்சனையும் இல்லையே. எதுக்கோ பார்ப்போம். இந்த பொண்ணு எதோ பண்ணுச்சா? இந்த பொண்ணு தான் பண்ணாச்சு போன வாட்டி. ஆனால் இப்போ பண்ணல. ஒரு வேளை எதுக்கோ இங்கே செக் பண்ணி பார்ப்போம். எந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கு கைஸ். ஸ்டுடியோ 4ஆ ஸ்டுடியோ 1ஆ எதுவும் தரலையே. சரி எதுக்கோ ஸ்டுடியோ 1ல் போய் பார்ப்போம். என்னது இது? நான் நாளைக்கு வரேன். ஓகேவா? ஓகே நீ நாளைக்கு வருவியோ? எப்போ வருவியோ? போடி சார். போட கொடுக்க சார். என் ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருக்கா சார். உன் ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருந்தால் சரி ஆஃப்லைனில் இருந்தால் சரி கேமரா கூடுறா. கேமராவை வச்சுன்னுக்குற நீ. இவனும் கேமரா வச்சுட்டு இருக்கா, நீயும் ஃபோன் பேசிட்டு இருக்க. டேய் கேமரா கொடுக்க முடியாடா, எல்லாரும் வெட்டி போட்டுருவேன். என்னடா இவன் இப்படி கத்துறான்? எதுக்கும் நம்ம எஸ்கே போய் நம்ம ஆஃபீஸ் ரூம் வந்துடும். அவனுக்கு தெரியாது. சரி எல்லாத்தையும் தூக்கி இப்படி போட்டுருவான். குப்பை தொட்டியே இல்லை. எங்கே காணாமல் போயிட்டான்? சரி அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயையோ தேடிட்டு வந்திருக்கான் போலையே. சரி நம்ம சத்தம் போடாமல் இங்கேயே இருப்போம். சரி நம்ம கம்ப்யூட்டரில் போய் பார்ப்போம். இது என்னமோ இருக்குது சினிமா நேமுன்ட்டு. ஓ நம்ம சினிமா தேட்டர் நேமு சினிமான்னு இருக்குது. அதை மாற்றலாம் மாட்டுக்கு. இது தெரிஞ்சிருந்தா நான் முதலையே மாற்றிருப்பேனே. என்ன தெரியுமா வைக்க போகிறேன்? சஞ்சன் சினிமாஸ். இல்லை நல்லா இல்லை. நம்ம வேறு மாற்றிடலான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது சஞ்சன் வந்துருச்சு. இப்போது எரேஸ் கொடுத்து நம்ம கேப்ஸில் சஞ்சன் அப்புறம் சஞ்சன் மட்டும்தான் வருது மறுபடியும்.
டேய் எவ்வளோ நேரம் தான் சஞ்சுன்ற நானும் சொல்கிறது இது இல்லை ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்து கேப்ஸில் சஞ்சன் ஃபேமிலி ஏன் சஞ்சன் ஃபேமிலி சினிமாஸ் வைக்கக்கூடாது ஜாயின் ஆகக்கூடாது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு ஃபேமிலி அப்புறமேட்டு சினிமாஸ் என்னடா அதுக்கு மேலே வராத வேர்ட்ஸு சரி நம்ம மூவின்னு வைப்போம். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். எங்கள் அண்ணன் ஏதோ பேசணுன்றான். கைஸ் யாரோ வந்து வெட்டி போட்டுருவோம் நான் கேமில். அது யார் அது சொல்லி தொலையண்டா. அதெல்லாம் நான் உனக்கு பார்ட் 2ல் சொல்கிறேன். ஓகே கைஸ் இதோட இந்த உங்களை விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சன் தமிழ் கேமிங். அதுவும் இல்லாமல் இன்னொரு கேமர் இருக்கார், அவர் பேர் மினாட்டோ கேமிங் தமிழ். உங்களோட விடைபெறுவது உங்கள் மினாட்டோ. அண்ட் பை கைஸ். போயிட்டு வரட்டாமாமே.